ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டு சர்க்கரையை வச்சு தேங்காய் போலி எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 200 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் நான் தேங்காயை உடைச்சி அந்த தேங்காய் தண்ணியை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் ஒரு 2 ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காயை நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சு நான் எடுத்து திருவி வச்ச அந்த தேங்காயை இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காயை அதில் போட்டுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச ஏலக்காயை நல்லா நுணுக்கி அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த தேங்காய் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ கொஞ்சம் கலரும் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ அது வரையும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச நாட்டு சர்க்கரையும் அது கூட சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுல சின்ன சின்ன கட்டி பீஸ் இருக்கும், அதையும் நல்லா நம்ம உடச்சி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரொம்பவே கிண்டினீங்கன்னா பாவு மாதிரி ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரையும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதில் நீங்கள் சர்க்கரை சேர்த்து பண்ணுறதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லா. நம்ம எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம தண்ணிக்கு பதிலாக எடுத்து வச்ச தேங்காய் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் தண்ணி ஆட் பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவு நல்லா நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு எப்படி அந்த பதத்துக்கு நம்ம பிசைவோமோ அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு எடுத்து நம்ம செய்யும் போது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நம்ம நல்லா உருட்டி சப்பாத்தி பதத்துக்கு நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம சின்ன சின்ன ரவுண்ட் பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உருட்டி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த வறுத்து வச்ச தேங்காயையும் அந்த நாட்டு சர்க்கரையும் நம்ம இது கூட சேர்த்துற வேண்டிதான். கொஞ்சம் நம்ம மாவு அதில் போட்டுட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுறலாம். 2 சைடு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் இது கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இது கூட வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு நம்ம எல்லா சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நம்ம நல்லா உருட்டிக்கணும். ஸோ இந்த மாவு நம்ம பப்ஸுக்கு மடிப்போம்ல அதே மாதிரி இதை 4 சைடு நல்லா நம்ம மடிச்சுட்டு நல்லா முன்னாடி மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு மறுபடியும் நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி கட்டையை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 2 சைடும் திருப்பி திருப்பி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இது நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி பண்ணும்போது போலி அப்படியே வெள்ளை கலரில் இருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கறனால அந்த ப்ரௌனிஷ் கலர் அப்படியே தெரியும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது 2 சைடும் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். அந்த பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். ஸோ நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம நல்லா எல்லா சைடும் தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம அந்த தேய்ச்சி வச்ச போலியை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டு சிம்லேயே வச்சுட்டு இதை சுற்றிலும் ஆயில் விட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போலி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்துட்டு 2 சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ அதனால நம்ம லைட்டாக எண்ணெய் வந்து எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இதை நம்ம வந்து சிம்லேயே வச்சு தான் பண்ணணும். இப்போ திருப்பி போடும்போது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், நல்லா சூப்பராக வந்து போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கனால தான் அது வந்து இந்த கலரில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போலி சூப்பராகவே ரெடி. இப்போது நம்ம இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கரண்டியை வச்சு நான் அதை வந்து எடுத்து விட்டுறேன். உள்ளே வந்துட்டு அந்த தேங்காய் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். போலி நல்லா சூப்பராகவே வெந்திருக்கு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.